அதாவது இந்த டூ வீலரில் ஃப்ரெண்ட்ஸு 2 பேர் பேசிக்கிட்டே ஓட்டுவான். இவன் பாட்டுக்கு இவன் போவான், மறுபடியும் ஒருத்தன் வருவான், ஜாயின் பண்ணுவான். 2 பேரும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவனுக்கு என்னமோ ஜாலியாக குஜாலாக பேசி போயிடுவான். பின்னாடி வரவன் இருக்கான் பாருங்க, அவசப்படுவான் பாருங்க. அதோட குடும்பம் வேற லெவல் அது. இதுதான் பிஸ்னஸ்லேயும் நடக்குது. எங்கே போனாலும் இந்த இலான்னு சொல்லுவாங்களே, இந்த ஒரு படத்தில், இந்த கமல் படத்தில் இலா கூடவே போயிட்டு கூடவே வருவாங்க. இந்த கூடவே போயிட்டு கூட வரதுனால என் டைமும் பாதிக்குது, கூட வரவன் டைமும் பாதிக்குது, பர்ஃபார்மன்ஸும் பாதிக்குது. இதோட கொடுமை அதர் டீம் மெம்பர்ஸ் ஆர் ஆல்சோ டிபெண்டிங் ஆன் தெம். அவங்க டைமும் பாதிக்குது. இந்த கூடவே போயிட்டு கூடவே வருது இதுக்கு, ரைட்? இந்த குடும்ப ரோட்டில் நடக்குது. இன்ஃபேக்ட் இதை விட நான் ஒரு தடவை இந்த மாதிரி நடந்தது, எப்போ உரமா நின்று பேசிட்டு போகலாம்லப்பா அப்படின்னு வேலையை பார்த்துட்டு போன்றான். இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது. சரி வா வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நிறுத்திட்ட வண்டியை. சரி 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 போங்க போங்க அப்படின்றான். அப்போ நீ செஞ்சதெல்லாம் சரியா தப்பா அப்படின்னு கேட்கும்போது மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி தான் போகிறாங்க. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங். பீப்புள் ஆர் வேஸ்டிங் டைம். இந்த அன்கோ போடுறது அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இன்சைட் தி ஆஃபீஸ். தட் இஸ் killing your time, that is killing your performance, that is killing your total energy.